ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஃப்ரீயான ட்ரேடிங் கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்ல எப்படி ஏர்ன் பண்றது, ஹவு டு மேக் மணி இன் ஷேர் மார்க்கெட்னு நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சில பேருக்கு எப்படி அதுல பேட்டர்ன்ஸ் வரையணும், எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் கோர்சஸ் தான் நான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர் பத்தி பார்க்க போறோம். ஸோ நேத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எப்படி அந்த பேட்டர்ன்லாம் ஜாயின் ஆகுதுன்றத பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரேடிங் டூல்ஸை யூஸ் பண்ணா நமக்கு பேட்டர்ன் வரைய முடியும் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ட்ரேடிங் டூல்ஸ்ன்னு சொல்லி 5 வீடியோ இருக்கு, அதை பாருங்க. அண்ட் தென் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் சாப்டர்ஸை போய் பாருங்க. அதாவது சாப்டர் 1ல இருந்து பாருங்க. ஏன்னா அதுலதான் பேசிக்ல இருந்து இருக்கு. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு கைடா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, வாங்க இன்னைக்கு 46 சாப்டரான சார்ட் பேட்டர்ன்ஸை பத்தி பார்ப்போம். வாட் இஸ் சார்ட் பேட்டர்ன்? ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் பேட்டர்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச வகையில சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், பிளாக் பேட்டர்ன், சேனல் பேட்டர்ன் அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் பேட்டர்ன்ஸ் உடைய பேரு. சார்ட் பேட்டர்ன்ஸ்னா என்ன, இது எதனால உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிரைஸ் அப் அண்ட் டவுன். பிரைஸ் மேலே கீழே போறதுனாலையும் இது ஏற்படுது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 100 ரூபாயில இருக்கிற பங்கு நாளைக்கு 115 ரூபா போகலாம். அடுத்து ஒரு வாரம் கழிச்சு 105 ரூபாயில இருக்கலாம். 115 ரூபாய்க்கு அடுத்த ஒரு வாரம் போகலாம். ஸோ இப்படி போகும்போது ஒவ்வொரு ஹைஸை உருவாக்குது, ஒவ்வொரு டவுனையும் உருவாக்குது. ஸோ அப்படி உருவாக்கும் போது அதுக்குள்ள ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த அப் அண்ட் டவுனுக்கு என்ன காரணம்னா, ஃபியர் அண்ட் கிரீட். ஃபியர் இருக்கிற இடத்துல ட்ரேடர்ஸ் எல்லாருமே செல் பண்ணுவாங்க. கிரீட் இருக்கிற இடத்துல பை பண்ணுவாங்க. இப்போ கோல்டு 1 லேக்குக்கு மேல போனதுக்கு அப்புறம் நிறைய பையர்ஸ் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கிரீட் இருக்கிற இடத்துல பையர்ஸும், ஃபியர் இருக்கிற இடத்துல செல்லர்ஸும் இருக்காங்க. ஸோ இது எப்படி அந்த இடத்துல ஒரு பயமும் ஒரு பேராசையும் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ரிப்பீட்டட் பிரைஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷேரை பை பண்றீங்க, ஒரு 80 ரூபா ரேஞ்சில் பை பண்றீங்க. ஸோ 90 ரூபா போனோடனையும் அது அதுக்கு மேல போகும்னு வெயிட் பண்றீங்க. பட் கீழே விழுந்துருச்சு. ஸோ மறுபடியும் வெயிட் பண்றீங்க, எப்படா 90 ரூபா போகும், வந்தா நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ சரியா ஒரு மாசம் கழிச்சு அந்த 90 ரூபாய்க்கு போகுது. நீங்க என்ன நினைப்பீங்க? அப்பாடி, இப்போ மறுபடியும் 90 ரூபாய்க்கு வந்துருச்சு, இங்கிருந்து கீழே விழக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் தடவை இதே 90 ரூபால நம்ம வித்து இருக்கலாம், ஆனா கீழே இறங்கிடுச்சு, இப்போ மீண்டும் அதற்கு வித்தலான்னு பாப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி எக்ஸிட் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் 90 ருபீஸ்ல நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணாதனால மீண்டும் கீழே வந்துருச்சு. இப்போ மீண்டும் அந்த 90 ருபீஸ் போயிருக்கு. ஸோ சப்கான்சியஸ் மைண்ட்ல என்னன்னு பதியும்னா, லாஸ்ட்டுக்கு பிரைஸ் வந்த இடத்துக்கு வந்துருச்சு, ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணணும்னு சொல்லி புக் பண்ணுவீங்க. நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணனு கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல புக் பண்ணாத இருக்கிற நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, மீண்டும் 90 வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியா ரிப்பீட்டட் பிரைஸ் பாயிண்ட்ஸ்ல ரிவர்சல்ஸ் நடக்கும், இல்ல நடக்குமோன்ற பயம் அந்த இடத்துல வரும். ஓகேவா? இல்லைன்னா லாஸ் வந்துருமோன்ற பயத்தினாலேயே குறிப்பிட்ட பிரைஸ் வந்தோன்னு வித்துருவாங்க. அதே மாதிரி தான் பையர்ஸ். இங்க 95 ருபீஸ்ல இருந்து 80 ருபீஸ் வருது. 80 ருபீஸ் கொஞ்சம் கீழே இறங்கட்டும், கீழே இறங்கினதுக்கு அப்புறம் வாங்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. பட் 80 ருபீஸ்ல வாங்க விட்டுருப்பாங்க இல்லையா? திருப்பி பார்க்கும்போது 90 ரூபா 95 ரூபாயில பார்த்துருப்பாங்க. ஐயோ, வாங்கியிருந்தா நமக்கு 16% 20% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு மீண்டும் அந்த பிரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கரெக்டா 80 ரூபா வந்தோடனே எந்த அளவுக்கு வெயிட் பண்ணாங்களோ அவ்வளோ சீக்கிரமா பை பண்ணுவாங்க. காரணம், இங்க வாங்கினா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால இந்த இடத்துல கிரீடு வேலை செய்யுது, இந்த இடத்துல ஃபியர் வேலை செய்யுது. ஓகே, இந்த ஃபியர் அண்ட் கிரீட் எதனால வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டேன். ஒரே பிரைஸ் பாயிண்ட்ஸ்ல இந்த பிரைசஸ் ரிப்பீட்டடா ரிவர்ஸ் நடக்கும் போதோ, இல்ல ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போதோ இந்த ஃபியர் அண்ட் கிரீட் வேலை செய்யுது. ஓகே, ஏன் ரிப்பீட்டடா ஒரே இடத்துக்கு போகுது? ஏன் பெரிய பெரிய ட்ரேடர்ஸும் சரி, சின்ன சின்ன ட்ரேடர்ஸும் சரி, இந்த ரிப்பீட்டட் பிரைஸ்ல தான் அவங்களுடைய எப்பவுமே ஒரு கான்சியஸான ஒரு ஃபோக்கஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா
இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. ஃபிபோனாசி லெவல்ஸ்னு ஒன்று இருக்கு, சந்தையால் நிர்ணயிக்கப்பட்ட விலைன்னு ஒன்று இருக்கு, அண்ட் தென் மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் எடுக்கக்கூடிய முடிவுன்னு ஒன்று இருக்கு, அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்கிற வால்யூம்ஸ் ஒன்று இருக்கு, கூடவே நியூஸஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கும், அதை நீங்க பை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 வாரத்துக்கு எந்த மூவ்மெண்ட்டும் இருந்திருக்காது. வெறும் 2% 3% சொல்லி மேல கீழே போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா 5%, 8% ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா 3 வாரம் கழிச்சு அந்த கம்பெனில ஏதாவது ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து வந்திருக்கும். ஒன்னு ப்ரமோட்டர்ஸ் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு இன்னோவேஷன் டிஸ்கவரி ஏதாவது வந்திருக்கும், இல்லைன்னா ப்ராடக்ட்டை வந்து புதுசா லான்ச் பண்ணிருப்பாங்க, நெட் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும், ஏதோ ஒரு காரணம். பட் இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பேட்டர்ன்ல இருந்து ஒரு ஷேர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கும். காரணம் என்னன்னா இன்சைடர் ட்ரேடிங். அந்த கம்பெனியோடைய நிலைமைகள் உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிய நியூஸஸ் வந்து வெளியே இருக்கிறவங்க வித்துருவாங்க. விற்கும் போது நிறைய பேர் வந்து இந்த நியூஸ் வெளியே வரும்போது கண்டிப்பா ஏறும், இப்ப நம்ம வாங்கி வச்சுட்டா ஃபியூச்சர்ல பெரிய ப்ராஃபிட் வரும்னு சொல்லி அந்த ஒரு அசம்ஷன்லாம் வாங்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு தியரி, பட் இது நிறைய இடத்துல நடந்திருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கு. ஓகே, சரி எப்படி ரிப்பீட்டட் நடக்குதுன்னா மெஜாரிட்டி தான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் பேஸுங்க. 1,00,000 பேர் ஒரே இடத்துல விற்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர்ற 50,000 பேரும் 1,00,000 பேர் வித்த இடத்துல தான் விற்க பார்ப்பாங்க. ஸோ இது வந்து காமன். ஓகேவா? இந்த மாதிரி தான் பிரைசஸ் வந்து நிர்ணயிக்கப்படுது, பேட்டர்ன்ஸ் உடைய ஹைஸ் அண்ட் ஸ்லோஸ் உருவாக்கப்படுது. ஓகேவா? இதுக்கு பேர் தான் வாட் இஸ் சார்ட் பேட்டர்ன், ஹவு தே ஃபார்ம், ஹவு டு டிரா. இப்போ இந்த சொன்ன 3 காரணங்களால ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அது எப்படி நம்ம ஜாயின் பண்றது அப்படின்னு லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஜாயினிங் மெத்தட், அதாவது இந்த பாயிண்ட்ஸ், இந்த பிரைஸ் மூவ் ஆகுற பாதைகளை எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத் ஜாயினிங் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் 2024 ஏப்ரல் மந்த் ஒரு மந்த்லி பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 120% ரிட்டர்ன்ஸ் முத்தூட் ஃபினான்ஸ் கொடுத்தது. இன்னைக்கு மணப்புரம் அதே மாதிரியான ஒரு பிரேக் அவுட் 314 ரூபாயில கொடுக்குது. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 50% பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் 100% கொடுக்கலாம், 200% கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதை வந்து வரைய தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு பாத் ஜாயினிங் மெத்தடும் யூஸ் ஆகுது. இப்போ இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ்க்கான ஹைஸ் அண்ட் ஸ்லோஸ் எப்படி உருவாக்கப்படுதுன்னு பார்த்துட்டீங்களா? ஸோ இதை பேஸா வச்சுக்கோங்க. இதை ஒரு சின்ன ஒரு சிம்பிள் டூல் நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தா புரியும். ஸோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சார்ட் பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகுது, எப்படி அதை வந்து நம்ம ட்ரா பண்றதுன்றதை கத்துப்பீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா, பை பாய்.